இந்த பொண்ணோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு நம்பிக்கையே போச்சு ஒரு ஃபாரின் மாப்பிள்ள கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போலாம் அப்படின்னு நினைச்சு டீச்சர் வேலைக்காக அவ ட்ரை பண்ணுவா. ஆனா அவளோட குவாலிஃபிகேஷன் பத்தாதனால அவங்க வெளியில அனுப்பிடுவாங்க. வேலை கிடைக்கலையேன்ற வருத்தத்தோட இந்த பொண்ணு பஸ் ஸ்டாப்புக்கு வரும்போது ஒருத்தவங்க கேக்குறாங்க, நான் 5 கொஸ்டின் சொல்றேன், அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டா கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஈஸியான வேலையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வேலையும் கேட்டுக்கிறா. அவங்களுமே சேர்த்து விட்டுறாங்க அந்த வேலையில. இந்த வீட்ல 3வது பையனா இருக்கிறவ வேலைக்கு போறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு அவனோட பேஷனான ஆக்டிங்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்றான். கொஸ்டின் கேக்குற ஒர்க்குக்காக அவளும் வீடு வீடா போயிட்டு இருக்கா. அப்படி போகும்போது அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறா. அவளோட ஃப்ரெண்டு கேக்குறா, நீ ஏதோ ஃபாரின் மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தியே, என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட் அட்வைஸும் பண்றா. எது கிடைச்சதோ அதை வச்சு சந்தோஷமா இரு, தகுதிக்கு மீறி ஆசைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. வீட்டுக்கு போய் அவ அண்ணன் கிட்ட அவளே கல்யாண பேச்செல்லாம் எடுக்கிறா. அடுத்த நாள் அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற சில நெய்பர்ஸ் எல்லாம் மாங்காலாம் கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் ஊர்கா ப்ரிப்பேர் பண்ணித்தா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணுக்குமே நல்லா தெரியும், அவளுமே ப்ரிப்பேர் பண்றா. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணை பார்த்து சொல்லுவாங்க, உன்னை பொண்ணு பாக்கிறதுக்காக நாளைக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே ரொம்பவே சந்தோஷப்படுவா. அடுத்த நாள் மாப்பிள்ளையும் வருவாங்க. வந்துட்டு எனக்கு நல்ல டிகிரி படிச்ச பொண்ணுதான் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க பார்த்தா இவ 10th ஃபெயில் ஆயிருப்பா. அவங்களோட வீட்டுல 4வதா இருக்கிற பொண்ணு டிகிரி முடிச்சிருப்பா. அதை தெரிஞ்சுக்கிட்ட மாப்பிள்ளை வீடு நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வரும், பயங்கரமா கத்தவும் செஞ்சிருவா. ஒரு நாள் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு போறாங்க. அப்போ அந்த பொண்ணு அப்படியே சுத்தி முத்தி பாக்குறா. அவங்க பண்ற செலவு எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் செலவு பண்ண முடியுது, ஆனா எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அப்படின்னு மூஞ்சில அடிச்சா மாதிரி பேசிடுறா. அதை கேட்டது அவங்க அண்ணனுக்குமே ரொம்பவே கோவம் வந்துடுது. அவங்க அண்ணனுமே ரொம்பவே திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அந்த தங்கச்சியை திட்டிட்டோமேன்ற கவலையில ரிக்ரெட் பண்ணி அவகிட்ட போய் அப்பாலஜைஸ் பண்றாங்க. அந்த பொண்ணுமே ரிக்ரெட் பண்ணிட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொல்றா, எனக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு, அதனால தான் நான் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. இப்போ இந்த 2வது அண்ணனோட வைஃப் பிரெக்னெண்டா இருப்பாங்க. அவங்கள வீட்டுக்கு கொண்டு போய் விடணும் அப்படின்னு பத்திரமா கொண்டு போய் அவங்கள வீட்டுல விட்டுட்டு திரும்ப கிளம்பி அவரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடும். அந்த ஆக்சிடென்ட்ல அவர் இறந்தே போயிடுவாரு.